கும்பராசிக்கான இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கும்பராசி அன்பர்களே, இவ்வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு லக்கி வாரம். லக்கி குபேரன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளையும் கொடுப்பார். ஏனெனில் 5லே சுக்கிரன் குரு, 6லே புதன் சூரியன். புதன் வக்ர நிவர்த்தி 11ஆம் தேதியே வந்து விடுகிறார். 2ல சனி வக்ரமாக இருக்கார். 7 சனியால பாதிப்பு இல்லை. செவ்வாய் உங்களுக்கு 8ல இருந்தாலும் 7ல கிரகத்தினால செவ்வாய் கொச்சார வேதிப்பு அவராலும் பாதிப்பு இல்லை. இது ராசியிலே ராகு குருவோடு நட்சத்திர பரிவர்த்தனை, குரு பார்வை என்று கோள்கள் சாதகமாக இருக்கிறது. 6க்குரிய சந்திரன் வாரத்தில் ஞாயிறன்றே உங்கள் ராசியில் இருப்பதும், அப்படி திங்கள் இருப்பதும், அப்படியே உங்களுக்கு 3க்கு 4க்கு போகிறோம். இந்த வாரம் எல்லாமே உங்களுக்கு லக்கி குபேரன் அருள் பரிவாக, நீங்களே ஒரு லக்கி குபேரா இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆகையால் இந்த வாரம் லாஃபிங் புத்தா மாதிரி சந்தோஷமா இருப்பீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மனநிலை ஆரோக்கியம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்க கும்பராசி சகோதர சகோதரிகளே, வெற்றி உங்கள் பக்கம். ஆகையால் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக வெற்றி உங்களுக்கு தேடி வரும். மன உறுதியோடு புதிய முயற்சிகள் ஈடுபடுவீர்கள். ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கும். உற்சாகம், சுறுசுறுப்பு, அதீத பலம். அனுமனை போல் உங்கள் பலத்தில் நீங்கள் அறியாமலே முன்வந்து நல்ல வேலைகளை செய்வீர்கள். அனுமன் பலம் நமக்கு தெரிந்த அனுமன் சாலிசாவை கேட்டீங்கன்னா இன்னும் பலம் பெறுவீர்கள். ஆகையால் மாவீரனாக இந்த வாரம் உங்களுடைய செயல்பாடுகள் அமைந்து பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவீர்கள். பொது பலனாக மனநிலை மற்றும் ஆரோக்கியம், உற்சாகம், சுறுசுறுப்பாக இந்த வாரம் இருப்பதனால் கும்ப ராசியிலே பிறந்தவர்கள் லக்கி குபேராவாக இந்த வாரம் இருப்பீர்கள். கும்பராசிக்குரிய தொழில், வியாபார, வேலை மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரியவர் செவ்வாய். அவர் 8ல் இருக்கார். ஆனால் அதே சமயம் ராசிக்கு 3க்குரியவர் அவர் தானே. அவர் 3ஆம் இடத்தை பார்க்கிறார் 8ஆம் பார்வையாக. ஆகையால் மறைந்தது திடீர் விபரீத ராஜயோகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு சுக்கிரன் 5ல இருக்கிறது, 6ல சூரியன் போனால் தொழில் வியாபாரம் லாபம் மிக மிக நன்றாக இருக்கும். புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் நல்ல விதமாக அமையும். லட்சுமி அவர்களால் கடன்களையும் அடைப்பீர்கள். 7.5ஆல் ஜென்மசனியில் வாங்கின கடனை கூட தீர்க்கக்கூடிய ஒரு லாபம் இருக்கும். வீண் செலவுகள் போன்றவைகள் எவையும் இந்த வாரத்தில் இல்லை. லாபஸ்தானத்துக்குரிய குரு லாபஸ்தானத்தை பார்ப்பது லாபம் அதிகரிக்கக்கூடியதாக. வேலையாட்களுடைய வேலை உழைப்பு நன்றாக இருக்கும். எத்தத்தில் உங்களுடைய பிளான், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய திட்டம் எல்லாம் இந்த வாரம் சக்சஸ் ஆகுங்க. ஆகையால் தொழில் வியாபாரம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. உத்தியோகம், வேலை என்று பார்க்கின்ற போது, வேலை என்று பார்க்கும் அரசு வேலை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக மிக சாதகம். 6ல சூரியன் பலமா இருக்க. ஆகையால் பணியிலே செய்கிறவருக்கு மேலதிகாரிகள் பெரிய அளவில் ஆதரவை கொடுப்பார்கள். அதே சமயத்தில் ரயில்வே வங்கி பணியில் இருக்கின்றவர்களுக்கு மிக மிக மாற்றம், வெற்றிகள் இருக்கிறது. வேலையில இடமாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருந்தா ரயில்வே அப்புறம் வங்கிலாம் அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகாங்க. அது மாதிரி எதிர்பார்க்க அவங்க விரும்பிய இடத்துல கிடைக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். ஐடி துறை 6ல போதும் சிறப்பாக இருக்க. ஆகையால் ஐடி துறையில எதிர்பார்த்த மேல் பதவிகள் கிடைக்கும். அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். எனவே இந்த வாரம் மிக மிக மகிழ்ச்சியை தரும். கலைத்துறை சாதகமான வாரம். 6ல சுக்கிரன் குரு இருக்குது, யோகம். எனவே இந்த வாரம் பலம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பெரிய வெற்றி இருக்கிறது கலைத்துறையிலே. அடுத்ததாக அரசியல் சாதகங்க. 6ல சூரியன் இருக்காருங்க. இந்த வாரம் அரசியலில் உங்களுக்கு வெற்றி இருக்கு. மக்கள் ஆதரவும் நன்றாக இருக்கும். விவசாயம் 5ல குரு சுக்கிரன் இருந்தாலே, குரு சுக்கிரன் சேர்ந்தாலே மழை நல்லா வரும். அது அப்படி பார்க்கறதுனா மேகமூட்டமா இருக்கு. எனவே இந்த வாரம் விவசாயத்தில் நல்ல விதமான விளைச்சல், மகசூல், லாபத்தை தரும். இதுவே கும்பராசிக்கான தொழில், வியாபார, வேலை மற்றும் பொருளாதாரத்துக்குரிய இந்த வார நன்மையான வாரமாக, யோகமான வாரமான பலனாக அமைந்திருக்கின்றது. மகாலட்சுமியை வணங்குங்கள். அனுமன் சாலிசாவை கேளுங்கள். செவ்வாய்க்கிழமை வருகின்ற அங்காரக சதுர்த்தி என்ற கணபதி வணங்குங்கள். வாழ்க்கையில் மேலும் பல வெற்றிகளையும் லாபங்களையும் கோடீஸ்வர யோகத்தையும் பெறுவீர்கள். நல்ல பிரம்மாவின் வாக்கு நல்வாக்கு. நலம் பெறுக, வளம் பெறுக.
கும்பராசிக்கான குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்தை என்னன்னா கேது இருக்கார். ஆனாலும் கேது ஒன்றும் பாதிப்பில்லை. சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குடும்ப உறவுகள், கணவன் மனைவி உறவுகள் அன்பாக இருக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரக்கூடியதாக இருக்கும். அன்பை காட்டுவீர்கள், அன்பை கொடுப்பார்கள். நீங்களும் எந்த விதத்திலும் கவலைகள் இல்லாத மகிழ்ச்சியே பெறுவீர்கள். எவ்வளவோ பிரச்சனைகள் கும்பராசி ஜென்மசனியில் பார்த்துட்டீங்க குடும்பத்தில். அது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஜென்மசனியாக இருக்கும்பொழுது இப்போ உங்களுக்கு எல்லாம் மாறுதுங்க. நன்மையான மாதமாக இந்த வாரம் அமைதுங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். 5 குரு சுக்கிரன் இருக்கனால குழந்தைகளுடைய அன்பை காட்டக்கூடிய அவங்க அன்பை காட்டும் பொழுதே உங்கள் கவலைகள் எல்லாம் மறந்துடுங்க இல்லைங்களா. அதில் இந்த வாரம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி சந்தோஷம். காதல் உறவுகள் மிக நன்றாக இருக்குங்க. உங்கள் காதலியும் சரி காதலும் சரி அன்பைத்தான் காட்டுவார்கள், கோபப்பட மாட்டார்கள். நீங்கள் தான் கோபப்படுவீங்க தேவைப்பட்டா. 2ல் சனி இருப்போம் பார்ப்போம். அவங்க மேலே கோபமே காட்டுவாங்க, அன்பை தான் காட்டுவாங்க. அதான் கும்பராசிக்கு இருக்க ஒரு லக்கி லவ். அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக பார்க்கின்ற காதலை வெளிப்படுத்தலாமா? வெளிப்படுத்துங்க நண்பர்களே. இந்த வாரம் சாதகமாகவே அமையும். திருமணம் முதல் போது வரன் ஆண் பெண் இருவருக்கும் வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள். குருபலம் சுக்கிரன் சாதகமாக நல்ல வரன் அமையும் இந்த வாரம். ஆடியெல்லாம் பார்க்காதீங்க. இப்போ வரன் தேடுங்க. ஆவணிப்படுத்துவது ப்ராசஸ் பண்ணுறது நல்லது தான். இந்த வாரம் கிரகங்கள் சாதகமாக இருக்குன்னா வரனை தேடுங்கள். மறுமணம் 11ஆம் இடதாங்க. அந்த வீட்டுக்கு அதிபதி குரு பார்க்குறாரே. மறுமணத்துக்கான ஆண் பெண் வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த வாரம் யோகம். அவ்வாறு வரன்களை தேடிக் கொண்டிருப்பவர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜாரூர் அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனமே BharatMatchPoint.com திருமண இணையதளம். வரன்களை தேடிக் கொண்டிருப்பவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம். இதுவே கும்பராசிக்கான இவ்வார குடும்ப மற்றும் காதல் உறவுக்கான பலன். இந்த வாரம் ரொம்ப நன்றாக இருக்கு. அனுமன் சாலிசாவை கேட்பது சனியால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் மறையும். அதே போலவே இந்த வாரம் நீங்கள் சக்கரத்தாழ்வாரை வணங்குவது நல்லது. சுக்கர் நன்றாக இருக்குன்னா சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள். குறிப்பாக வெள்ளிக்கிழமை சக்கரத்தாழ்வாருக்கு உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது, அவருக்கு சாக்லேட் வைப்பது போன்றவர்கள், அவருக்கு பிடித்த இனிப்பு அந்த இனிப்பு வைப்பது ரொம்ப ரொம்ப நன்மைகளையும் மகாலட்சுமி அருளையும் பெறுவது. இது இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமையும். இதுவே கும்பராசிக்கு இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய முறை. அதுவும் கணபதியை வணங்குவதும் நல்லது. அவை செய்வது யோகத்தை தரும். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்கு இவ்வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் பொறுத்தவரை மகா சங்கர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை அகாரக சதுர்த்தி ஆகையால் அன்றைய நாள் நீங்கள் தவறாமல் கணபதி ஆலயம் செல்லுங்கள். வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமி உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். குறிப்பாக சக்கரத்தாழ்வாருக்கு சுக்கிரனுக்குரிய சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் நெய் விளக்கு ஏற்றுவது என்பது மிக மிக நல்லது. அது பிறகு அனுமன் சாலிசாவை கேட்பது, இதெல்லாம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வெளிப்பாடு. இந்த வாரம் கோகுலாஷ்டமி வருது. அன்றைய நாள் கார்த்திகை விரதம் அன்றைய நாள் அசைவம் உண்ணாமல் இருப்பது நல்லது. எனவே வெள்ளி சனி எப்பயுமே நீங்கள் அசைவம் உண்ணாதீங்க. அது மட்டும் செய்தீங்களே அது ஒரு நல்ல விஷயம். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் யோகமும் இருக்கக்கூடிய யோகமான வாரம். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாறு மகிழ்ச்சியான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக.